அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம். மீண்டும் மீண்டும் ஒரே தவறை தான் செய்து கொண்டிருக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்களை வீழ்த்துவதற்கு ராமநாதபுரத்தில் சுயேட்சை வேட்பாளர்களை 3 நபர்களை தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக திட்டமிட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு அடுத்தடுத்ததாக 3 பெரிய சிக்கல்கள் எழுந்துள்ளது. பன்னீர்செல்வம் என்ற பெயரில் நேற்று ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்றும் அதே பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில்தான் 3 பெயரை கொண்ட பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 பெயருக்கும் சின்னமும் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. மாறாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சின்னம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவர் தனக்கு வாளி மற்றும் பலா மற்றும் திராட்சை இதில் 3இல் ஏதாவது ஒரு சின்னத்தை தரும்படி தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றையும் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் அடுத்த 2 வேட்பாளர்களும் அதே சின்னத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று வேட்பாளர் பட்டியல் முடிந்த பிறகு வேட்புமனு தாக்கல் செய்த அதிகாரிகளிடம் கூறிய நிலையில் அதிர்ச்சியும் தற்பொழுது கிளம்பியிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை வீழ்த்துவதற்காக இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருப்பதாகவும் அரசியலிலிருந்து ஓரம் கட்டுவதற்காகவே இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக செய்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. 3 முறை முதல்வராக பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்த நிலையில் ஒரே ஒரு ஆசையின் காரணமாக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையின் காரணமாக அவர் மீது வைத்த அன்பின் காரணமாக முதல்வர் பதவியை புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்து அவரது அன்பிற்குரிய இடங்களில் ஒருவராக திகழ்ந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். உண்மையான விசுவாசி என்றால் அது ஓபிஎஸ் அவர்கள் தான். அதே நிலைமைதான் சசிகலா அவர்கள் கேட்டபோது கூட முதல்வர் பதவியை வாரி கொடுத்தார். ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அதுதான் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியின் விதை அப்போது உருவாகிவிட்டது என்றும் கூறியுள்ளார். என்னை எதிர்ப்பதற்காக மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற சதிகளை அனைத்தையும் நாங்கள் வீழ்த்தி நிச்சயமாக ராமநாதபுர தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவோம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். எனக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் ஆசியும் ராமநாதபுரம் மக்களின் ஆதரவும் இருக்கிறது. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியின் சதி திட்டத்தை நாங்கள் முறியடிப்போம். எங்களுக்கு பின்னால் ராமநாதபுரம் மக்களே இருக்கிறார்கள். எத்தனை ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளராக அறிவித்தாலும் உண்மையான ஓபிஎஸ் நான் தான். எனக்கான சின்னம் ஒதுக்கப்பட்ட பிறகு மக்களிடம் நாங்கள் கொண்டு செல்வோம் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் நரி திட்டத்தை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.